தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். யாரா இருந்தாலும் தன்னோட வாரிசுகளை தான் கொண்டு வந்து அடுத்ததுல உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆர்வம் இருந்து வந்தா அது வாரிசு அரசியல் கிடையாதுன்னு தான் என்னோட கருத்து. அப்படி பார்த்தீங்கன்னா வாரிசு ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸே வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக தான் நடக்குது. அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் அதில் வரலாம், வர இல்லைன்னா இல்லை. இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து வந்தார், ரோஹன் கவாஸ்கர் வர முடியல. ஆர்வம் இல்லை. ஜெயலலிதா அம்மையாரே வந்து வாரிசை உருவாக்கி இருக்கு, ஏன் உருவாக்கல? தீபாவை கூட்டு வந்திருக்கலாம், இல்லை நிறைய பேர் இருக்காங்க. திமுகன்றது பரவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆற்காடு வீராசாமி, டாக்டர் கலாநிதி வீராசாமி, இவர் துரைமுருகன், இது எந்த பேக்கெட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டாலும் திமுகவில் பரவலாக வாரிசு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜக வெற்றி வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அடுத்தது அவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு. எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருக்கவர் கூட பேசியிருக்காரு. எல்லா கூட்டணிகளுமே வந்து கட்சியை பலம் பொருந்தியதாக வச்சுக்கணும்னா அவங்களுக்கு எம்பிகள் வேணும். அது இருந்தால் தான் மக்களும் பேர் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வழக்காடு மன்றத்தில் போய் சொல்ல வேண்டியது தானே. இது வரைக்கும் அந்த மாதிரியான நிகழ்வுகளே நடக்கலை. இது வந்து என்னென்னா ஏதோ ஒரு திசை இப்போ கரெக்டாக சரியான நேரத்தில் பாருங்கள். இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது தான், இப்போ இந்த சிஏ பிரச்சனை வரும்போது அதை நோக்கி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க வேண்டும், குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று தான் இதெல்லாம் நடக்கும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய மகன் ஜெயவர்தன் அவருக்காக எம்பி சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து வாரிசு அரசியல்ல வராது, திமுக தான் வாரிசு அரசியல் பண்றாங்க, என்னுடைய மகனுக்காக நான் சீட்டு கேட்டது வாரிசு அரசியல் அப்படி இந்த வட்டத்துக்குள்ள அடங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆதன் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வந்து என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியில் என்ன தெரிவிக்கிறேன். அதாவது வாரிசு அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இன்றைக்கி வந்து தொன்று தொட்டு யார் அவங்க முப்பாட்டனார் இல்லைனா பாட்டனார், அதாவது அவங்க அப்பா, அவங்க குடும்பத்தில் யார் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் வந்து அந்த குடும்பத்தினுடைய இருக்கவங்க வந்து வரது சகஜம்தான். அதனால் வாரிசு அரசியல்ன்றது எல்லா உலகளாவிய அளவில் வந்து நிறைய இடங்கள்ல அரசியலில் இருக்குது. பட் இந்தியாவில் வந்து நம்ம பாரத தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகப்படியாகவே இருக்குதான். ஏன்னா அது சார்ந்து வரவங்க அவங்க அப்படி அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் ஆகி வரலாம். ஆனால் வந்து ஜெயக்குமார் அவர்களோட பையன் வந்து ஏற்கனவே 2-3 தடவை எலெக்ஷனில் நின்று ஒரு தடவை தோத்துட்டார். அதுக்கப்புறம் வின் பண்ணியிருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு 2014 ஆகையினால அது ஒன்றும் பெரிய இதுவாக தெரியல. அவருக்கு ஆர்வம் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெயவர்தன வேலு அவர் தானே சொல்கிறீங்க. அவர் வந்து என்ன அவரோட மருத்துவ படிப்பில் இருக்கும்போதே வந்து அரசியலில் இருந்ததாக தான் எனக்கு நினைவு இருக்குது. நான் பார்த்ததில் படித்ததில் கேள்விப்படுத்தேன். அதனால வாரிசு அரசியல், இப்போ வாரிசு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சினிமாவில் இருந்து இதுக்கு வந்தவர். அதாவது அடிப்படை தொண்டர். அவங்க தகப்பனார் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலில் இருந்தவர். பட் அவர் வந்து ஒரு சிறு நாடகங்களில் இதெல்லாம் டிவிலெலாம் நடிக்க முயற்சி பண்ணார். அதெல்லாம் வந்து அவருக்கு கை கொடுக்கல. பட் இவர் வந்து வாரிசு அரசியல், இதுதான் வாரிசு அரசியல். இப்போது வாரிசு அரசியல்னு சொன்னால் காங்கிரஸனோட குடும்பம், காந்தி குடும்பம், இந்திரா காந்தி குடும்பம், நேருவோட குடும்பம், இதுதான் வாரிசு அரசியல். அவங்க தொடர்ச்சியாக அதிலே இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ராஜீவ்காந்தி வந்து பைலட்டாக தான் இருந்தார். அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா அவர் வந்து திணிக்கப்பட்டார். ராகுல் காந்தியும் திணிக்கப்படுறாரு. இவர் வந்து யார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரும் திணிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறார். அவருக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஆர்வம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இப்போ ஆர்வம் இருக்குன்னா எங்களை மாதிரி இருக்கவங்களாம் சமூக ஆர்வங்கள், அரசியல் விமர்சகர்கள் வந்து நான்லாம் 2 முறை எலெக்ஷனில் நின்றுருக்கேன். மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். சாதாரண ஒரு பெரிய தலைவர் கூட செய்ய முடியாத விஷயத்தை தைரியமாக நான்லாம் செஞ்சுருக்கேன். ஆகையினால வந்து அது வந்து ஈடுபாடோடு வர்றது தான் அரசியல் ஒழிய
எனக்கு தெரிஞ்சு ஜெயக்குமாரோட பையன் வந்து ஈடுபாடோட தான் இருக்கார் அரசியல் அப்படின்றது தான் எனக்கு இதுல தெரிஞ்சது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்தவரை கடைநிலை தொண்டர்கள் கூட வந்துட்டு பெரிய போஸ்டிங்க்கு வரலாம். உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே சொல்லலாம். ஒரு கிளை செயலராக இருந்து ஒரு முதல்வர் பதவிக்கு வந்து இன்று வந்து அதிமுகவினோட பொதுச் செயலாளராக வந்திருக்கார். ஸோ அப்படின்னும் போது அங்க வாரிசு அரசியல் அப்படிங்கறது அந்த முக்கியத்துவம் வந்து அங்க கொடுக்க மாட்டாங்க. அதிமுக வந்து பெரும்பாலும் திமுக வந்து குறை சொல்வதே வாரிசு அரசியல் பண்றாங்க, திமுகவில் வழி வழியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவர் வந்து ஜெயக்குமார் தன்னுடைய மகனை வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்துல வந்து பேசு பொருளா மாறி இருக்கு இல்லைங்க சார்? இல்லை பேசு பொருள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெயக்குமார் அவர்களே சொல்லும்போது இது வாரிசு அரசியலுக்குள்ள வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி தன் மகனை கொண்டுட்டு வந்துட்டு வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னா? இல்லை அதை தான் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆர்வம் இருந்து அவர் வராருன்னா யாரும் தடுக்க முடியாது. ம் இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு ஃபீல்டில் ஆர்வம் இருக்குது, எங்கள் அப்பாவே நினச்சா கூட என்னால் தடுக்க முடியாது. ம் ஸோ அவர் அதே அரசியலில் இருந்திருக்கலாம். ம் பட் வந்து எங்கள் அப்பாலாம் எம்ஜிஆர் ஆதரிச்சு வந்து அரசியலெல்லாம் இருந்திருக்காங்க. பட் சின்ன லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் திமுக, அதுக்கப்புறம் திமுக உடைஞ்சு ரெண்டாக பிரிஞ்சப்போ அதிமுக அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எனக்கு அது மூலியமா தான் அரசியல் ஆர்வம் வந்தது. ம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வாரிசு அரசியல் வருதுன்னா அப்படி தான், வாரிசு தான் அது. ம் வேற எதுவும் சொல்லவே இப்போ முடியாது. யாரா நான் இருந்தாலும் எங்கள் தன்னோட பாப்பா வாரிசுகளை தான் கொண்டு வந்து அடுத்ததுல உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்து வந்தால் அது வாரிசு அரசியல் கிடையாதுன்னு தான் என்னோட கருத்து. ம் ஆர்வம் இல்லாமல் வந்து வரவங்களை வந்து வாரிசு அரசியல், அதாவது அவங்க தகப்பனார் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்கிறார், அரசியல் விட்டுருவோம். ம் ஏதாவது ஒரு டாக்டராக இருக்கார், லாயராக இருக்கார், அது பிடிச்சிருக்குன்னா அதை பையன் வந்து பண்ணுறான்னா அது வாரிசு ரீதியாக தான் வருது. ம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வாரிசு ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. பிஸ்னஸே வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக தான் நடக்குது. ம் நிறைய டிவிஎஸ் குரூப் இருக்குது, டாடா குரூப் இருக்குது, எல்லாம் நிறைய விஷயங்களில் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லேயே வந்து இன்றைக்கி வாரிசுகள் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. ம் அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் அதில் வரலாம், இல்லைன்னா இல்லை. இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து வந்தார், ஏன் வந்து ரோஹன் கவாஸ்கர் வர முடியல? ம் அங்கே வாரிசு கிடையாது, ஆர்வம் இல்லை அவருக்கு, அவ்வளோதான். ரோஹன் கவாஸ்கருக்கு, கவாஸ்கரோட பையனுக்கு. அந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு வாரிசு அரசியலில் வரலன்னு தான் நான் சொல்ல. அதாவது திணிக்கப்படாமல் வர்றது தான் இதில் நம்ம பார்க்கணும். ஓகே திணிக்கப்படுறதுன்றது எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜீவ்காந்தி வந்து சூழ்நிலை காரணமாக திணிக்கப்பட்டார். பட் ஆனால் அவர் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டார். ராகுல் காந்திக்கு இன்னும் வந்து ஆர்வம் இல்லாமல் தான் இருக்கார். ம் இப்போ வந்து ஏதோ பாரத் ஜோடோ அவரும் யாத்திரா பாரத் ஜோடோ யாத்திரா பண்றாரு, எல்லாமே இது தான் கால அவர் வரை பண்ணிட்டு இது தானே நாள் இருக்காரு. வரைக்கும் இல்லை. இப்போ இந்த ம் பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஏதோ ஆர்வத்தோட அரசியலில் ஈடுபடுற மாதிரி தெரியுது. ம் பட் ஆனால் உண்மையிலே அவங்களுக்குலாம் அரசியல் ஆர்வம் இருக்கா அப்படின்றது தெரியல. ஓகே எனக்கு வந்து சந்தேகம்தான். என்னோட அரசியல் அனுபவத்தில் நான் வந்து 1988லேருந்து 10ஆம் கிளாஸ்லேருந்து ம் அரசியலால் ஈர்க்கப்பட்டு, அதாவது என்னுடைய தமிழ் ஆசான் சந்தான சௌரிமுத்தை வந்து இடையில வந்து பாடம் முடித்த பிற்பாடு ஒரு சில அரசியல் விஷயங்களை பேசுவார். ஸோ அதுலேருந்து ஈடுபாடு வரதான் ஆர்வம். ம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறீங்கன்னா இந்த லெவலில் வந்திருக்கோன்னா பல மீடியாவில் கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம போய் கலந்துக்கிறோம். எனக்கு பர்சனலாக பல வேலைகளுக்கு இருந்தாலும் வந்து ஏன் கலந்துக்கணும், அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய யார் வராங்க, எதற்காக வராங்கன்றதான் ஒழிய பார்க்கணுமே ஒழிய அவங்க ஒரு குடும்பத்தை சார்ந்து வராங்களா ம் அப்படின்னு நினச்சிருந்தா ஜெயலலிதா அம்மையாரே வந்து வாரிசை உருவாக்கி இருக்க முடியும். கண்டிப்பா. ம் ஏன் உருவாக்கலை, அதை நம்ம யோசிக்கணும். ஏன் அவங்க தீபாவை கூட்டு வந்திருக்கலாம், இல்லை நிறைய பேர் இருக்காங்க ம் அவங்க சொந்தத்திலே ரத்த பந்தத்திலே, அதெல்லாம் அவங்க உருவாக்கலை. அது வாரிசு அரசியலில் வரல. ஆனால் திமுகன்றது அப்படி பரவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆற்காடு வீராசாமி, ம் டாக்டர் கலாநிதி வீராசாமி, ம் இவர் துரைமுருகன், அவரோட பையன், ம் இது எந்த பேக்கெட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டாலும் திமுகவில் பரவலாக வாரிசு இருப்பாங்க. ஓகே இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார், அவருக்கு அவர் தவறு செஞ்சு போயிட்டார். பட் ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார், அடிப்படை இதில் தான் வந்தார், ம் வாரிசுனால வரல. அது மாதிரி சேகர் பாபு, ம் இவங்கெல்லாம் எல்லாம் வாரிசு ரீதியாக யாரும் வரல. அது ஒரு சில சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார், அவர் பையன்லாம் இருக்கார், ஆனால் அவர் அரசியல் இல்லாமல் தானே இருக்கார். ஆமா. ம் ஆர்வம் இல்லாதனால அவங்க இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். இப்போ சைதை கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஃபேமஸான ம் திமுகவில் ம் இருந்தார். அவர் பையன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் போயிட்டாரு, அவருக்கு ஆர்வம் இல்லை. ம் ஸோ இதுதான் ஆர்வம் ரீதியாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அது வாரிசுன்ற அரசியல்ன்றது வந்து
திணிக்கப்படுகிறார்களா இல்லை வந்து ஆர்வம் ரீதியாக வருகிறார்களா அப்படின்றத நம்ம வந்து உற்று நோக்க வேண்டும். ஓகே. இதுதான் வந்து வாரிசு அரசியல். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லியிருப்பேன். மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஓகே. ஏன்னா நம்ம பொத்தாம் பொதுவாக நம்ம வந்து சொல்லிட முடியாது ம். வாரிசு அரசியல்ன்றது. ஆமா. அது வந்து அரசியலுக்காக நம்ம சொல்லலாம் அவங்க ம். வாரிசு அரசியலை திணிக்கிறாங்க. ம். பட் ஆர்வம் இருக்கா, படிப்பறிவு இருக்கா, அவர் வந்து ஓரளவுக்கு சொசைட்டியில் வந்து ஒரு மரியாதைக்குரிய நிலைமையில் இருக்காரா, அதை இவர் மக்களுக்கு நல்லது செய்வாரான்னு தான் பார்க்கணும். கண்டிப்பா. அதுதான் முக்கியம். இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, தமிழக பாஜகவுடன் வந்துட்டு அதிமுக தன்னுடைய கூட்டணி வந்து முறிச்சுக்கிட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாஜக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி வைக்க வரவங்க வாங்க, உங்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஜன்னலே திறந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. கதவு மட்டும் இல்லை, ஜன்னல்கள் கூட எங்களுக்கு திறந்து. உண்மையிலேயே பாஜக கூட கூட்டணி வைக்க எந்தெந்த கட்சிகள் ஆர்வமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி எந்த கட்சி கூட பாஜக கூட்டணி வச்சா வெற்றி பெறுவாங்க சார்? உங்களுடைய கணிப்பு பிரகாரம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்கள் உள்ளத்திலே வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைகோ இருக்கார். அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சில கால சூழ்நிலையில அவங்க வந்து யோசிக்கிறாங்க. வைகோவுக்கு பாஜக பாஜகவோட கூட்டணியில் போகிறதுக்கு விருப்பம் இருக்கும். ஏன்னா அவங்க சுயேட்சையாக தனிப்பட்ட சின்னத்தில் நிற்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே வாய்ப்பு கிடையாது. அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணியில். ஸோ இந்த மாதிரி வந்து பாஜகவுடன் சேருவதற்கு பல பேர் தயாராக இன்றைக்கி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ பல பேர்கள் வந்து அடிபடுது. நவஜோத் சிங் சித்து திரும்பி வரப்போகிறார் பாஜகவில். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஏன் சீஃப் மினிஸ்டராக ஒரு 3 தடவை இருந்தவர், பல எம்பி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர், அதாவது முக்கியமான காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் கமல்நாத் சிங் வந்து இன்றைக்கி பிஜேபியில் வரப்போகிறதாகவும், அவரோட பையன் வந்து காங்கிரஸில் இருக்கார். அவர் வந்து அவரோட ட்விட்டர்னோட அந்த பயோடேட்டாவில் காங்கிரஸினுடைய அந்த பதவி அதெல்லாம் எடுத்துட்டார். ஓகே. ஸோ இதெல்லாம் விளக்கிட்டார் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில். ஸோ இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா அவங்க வந்து எதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மக்களுடைய ஆதரவு வந்து பெருவாரியாக வந்து பாஜகவுக்கு இருக்குது. அந்த அலை வீசுகிறதுன்னு தான் பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, மக்கள் தமிழகத்துலேயும் வந்து பாஜக வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 தொகுதிகளில் தனிப்பட்ட கூட்டணி அமைத்தே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். தமிழகத்துல பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு ஆமாம், நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்க மத அரசியல், அவங்க மதத்தை வச்சு தான் அரசியல் பண்றாங்க. இது இந்த தமிழ்நாட்டுல அது எடுபடாதுன்னு சொல்றாங்கல்ல சார்? அதாவது யார் மதத்தை வச்சு அரசியல் பண்ணலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிறுபான்மையினருன்னு போகும்போது அங்கேயும் மதம் தான் வருது. கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறதோ இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுறதோ அப்படி தான் நம்ம போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட இனத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸு, ஒரு சில என்ன சொல்கிறது கொள்கை முடிவுகள், அரசியல் ரீதியாகவும் சரி அரசாங்க ரீதியாக கொள்கை முடிவுகளை எடுக்கிறீங்க. அது மற்றவங்களையும் பாதிக்குது இல்லையா? ஸோ அதனால மதம் சார்ந்த அரசியல்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. உலகத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த வந்து ஒரு லீடிங் நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஐரோப்பிய கண்டத்தில் அவங்கள அடிப்படையாக வச்சு தான் ஐரோப்பிய கண்டத்தினோட பொருளாதாரமே இயங்கிக்கிட்டு இருக்கு. பல நாடுகள் நலிவடைஞ்சிச்சு ஐரோப்பிய கண்டத்தில். இங்கிலாண்டே வந்து அந்த அளவுக்கு யூரோப்பியன் யூனியன்லாம் சேர மாட்டேன்னு, அந்த ஐக்கிய குழுவில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஜெர்மனி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய கட்சி கூட்டணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். ஆனால் இங்கே வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் இந்தியாவில் போயிட்டு கிறிஸ்டின் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்து மகாசபா இருக்குது. இந்து மகாசபா வந்து காங்கிரஸ்க்கு ஈடு கொடுத்து வந்து இங்கே வந்து சுதந்திர போராட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது சிறை சென்ற காங்கிரஸினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் வந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு 1% மக்கள் தான் வந்து பாடுபட்டிருக்காங்க. புள்ளியியல் ரீதியான விவரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1% மக்கள் தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கே போராடியிருக்காங்க. காங்கிரஸ் போராடினாலுமே இந்து மகாசபா தான் வந்து என்னது அவங்க தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரியினோட வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா அவர் அதில் சொல்லியிருப்பார். 15 ரூபா கொடுத்தாங்க யார் யார் ஜெயிலுக்கு போனாங்களோ அப்போ இந்து மகாசபையின் சார்பாக அந்த குடும்பத்துக்கு 15 ரூபா மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த 15 ரூபா மெயின்டெனன்ஸை லலிதா சாஸ்திரி அம்மையார் வந்து
திருப்பி கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு ரூ. 7 போதும், மீதி இருக்கிற திருப்பி அதை வந்து கடிதம் மூலியமா தெரிவிக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி சிறையில் இருக்கும்போது. ஏன் இதை சொல்றேன்னா, இந்து மகா சபை வந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இந்துன்ற பேர்ல வந்து எந்த மதம் சார்ந்த ஒரு கட்சியை அங்கீகரிக்காது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் வெளிநாடுகளில் பாருங்க எல்லா விதமான இதுவும் இருக்கும். எக்ஸப்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விட்டுட்டு ரிப்பப்ளிக்கன், அப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் ஜனநாயக கட்சி, அப்புறம் வந்து குடியரசு கட்சி, இந்த 2 கட்சிகள் தான் செயல்பட்டு. பாஜக அதான் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மதம் சார்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க இயக்கமே ஆரம்பிச்சதே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையில் இந்து ராஷ்டிரம், அதாவது அகண்ட பாரதம் அப்படின்ற அடிப்படையில தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பெருவாரியா இந்துக்கள் தான் இந்த நாடுல வசிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து இந்துக்கள். ஸோ அதனால வந்து மதம் சார்ந்து போகிறாங்கன்னு சொன்னால் எல்லாருமே மதம் சார்ந்து தான் போகிறாங்க. ஏன் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா 2016 தேர்தலிருந்தே அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் கிடையாது. அப்போ நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து மதம் சார்ந்து தான் ஓட்டை வாங்குறீங்க. நாங்கள் வந்து இந்துக்களுக்கும் எதிரி கிடையாது, அவங்களுக்கும் எதிரி கிடையாது, ஆனால் சிறுபான்மையினரை நம்ம பாதுகாக்கிறோம். அதை தான் பாஜகவும் சொல்லுது. பாஜகவில் சிறுபான்மையினர் அணின்னு இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்லயும் வந்து அதுக்கான இது இருக்கு. பாஜகல பாத்தீங்கன்னா இந்துக்கள் அப்படின்ற ஒரு பெருவாரியான மக்களுக்கு வந்து நீங்க ஆதரவு தரணும் அப்படின்றதுக்காக வந்து சிறுபான்மையினர் மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல ஒடுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஏஏ சட்டம் கொண்டு வரப்படும், தேர்தலுக்கு பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர் மக்களை அச்சுறுத்துவதற்காகவும் அவங்களை நசுக்கப்படுவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார்? அப்படி கிடையாது. அதாவது எப்படி நீங்க அதை வந்து நசுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றீங்கிறது எனக்கு புரியல. இந்த சிஏஏ அப்படின்றது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இந்த நாட்டினோட பிரஜையா வந்து உங்களை அங்கீகரிக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்கிறேன், நான் பத்திரிகையில் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா 94ன்னு நினைக்கிறேன். இதே சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் முதல் பக்கத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 1000 பாகிஸ்தானியர்கள் எந்த டாக்குமெண்டேஷனுமே இல்லாமல் சென்னையில் வசிக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் எடுத்திருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா போலீஸே போய் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கு. இதே சென்னையில் பாகிஸ்தானியர்கள் 1000 பேர் இருந்திருக்காங்க, வித்தவுட் பாஸ்போர்ட், நோ டாக்குமெண்டேஷன். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஊடகத்தில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடும். அதனால வந்து இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கணும், அதுக்கு ஆதார் கார்டு இருக்குது. சிஏனால வந்து சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக தான் இதெல்லாம் வந்து செய்யப்படும் தான் நான் கருதுறேன். ஏன்னா அது முழுமையாக இப்போ நீங்கள் ஆதார் கார்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, இதே பிரச்சனை தான் உருவாச்சு. ஏன்னா இதில் புள்ளி எடுத்து ஒடுக்கிடுவாங்க ஒரு சில மக்களை வந்து. ஏன்னா காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான், ஆனால் வந்து பாஜக தான் மும்முரமாக வந்து இதை செயல்படுத்தியது. ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும் மக்களுக்கு உண்மையாக யாருக்கு வந்து நலத்திட்டங்கள் சென்றடையலை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி ஸ்கீம்னு கொண்டு வரீங்க, இப்போ கோட்டான்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோட்டாவே அந்த மக்களுக்கு சென்றடையதான்றது அந்த சிஏ டேட்டா, இந்த என்ஆர்சி டேட்டா வச்சு தான் நம்ம வந்து இது கண்டுபிடிக்க முடியும். ஆதாரை வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் குறிப்பிட்ட இது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஏனால அச்சுறுத்தல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வக்கு வாரியம் இவங்க ஒரே ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க, உங்கள் கொள்ளு தாத்தா யாருன்னு கேட்பாங்க, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு எங்கள் தாத்தா பேர் தெரியும், பெருமாளுக்கு அவர் கொள்ளு தாத்தா அப்படின்றப்போ அவர் பேர் எனக்கு தெரியாது. அதை வச்சு சிறுபான்மையினரை வந்து ஒடுக்குவாங்க, நீங்கள் அப்போ இந்த நாட்டு பிரஜை கிடையாது, நீங்கள் வெளியில் போகணுன்னு சொல்லாங்க. அதெல்லாம் வந்து தவறான பரப்புரை. இப்போ அதுக்கு தான் வக்ஃப் வாரியம் வந்து அது இல்லாமல் வந்து மதராசாக்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. யார் யாரை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களோ அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி என்ஆர்சிலையும் சரி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அரசாங்கம் இதில் வந்து முழுமையாக அவங்க கணக்கெடுக்க போகிறது கிடையாது. இதில் வந்து உங்கள் வக்ஃப் வாரியம் தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற உங்கள் சர்ச்சுகள்லேயோ கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து. ஏன்னா இப்போ ரீசெண்டில் பெங்களூர்லேயும் நடந்தது இந்த பிரச்சனை நடக்கும்போது, சிஏ பிரச்சனை ஆர்ப்பாட்டம்லாம் நடக்கும்போது 2020
கொரோனாக்கு முந்தைய காலத்தோடு அப்போ வந்து நிறைய இடத்துல பெங்களூர்லேயே அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் வந்து அவங்களுக்கு என்ஆர்சி சிஏஏ அங்கீகாரம் பெறுவதற்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு. இது அதாவது நம்ம காஸ்மோபாலிட்டன் சொல்லி இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டிலேயும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அங்கீகாரம். அது மாதிரிலாம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அதாவது நடைமுறைக்கு வந்தால் தான் ஒரு விஷயம் தெரியும். இதுதான் மதம் சார்ந்த அரசியல். அப்போ வந்து நீங்கள் வந்து யார் மதம் சார்ந்த அரசியலை பண்ணுறாங்க எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்தியாவில் வந்து வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இஸ்லாமியரில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, இங்கே எங்கேயா நடக்குதா பாருங்கள். இந்து பிரச்சனைகள் வந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை வந்து அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து மதம் சார்ந்த அரசியல் நம்ம வந்து அப்படி சாயம் பூச முடியாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் நலத்திட்டங்களை கொடுத்துருக்கு பாஜக. ஏன் இப்போ மദ്രാஸில் போய் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அந்த பெண்களுக்கு முக்தலாக் பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்காங்க. அப்போ ஏன் பாஜக அதில் அவங்க போய் அதில் ஏன் அதெல்லாம் போய் தலையிடணும்? அவங்க எங்களுக்கு என்ன வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு கம்முன்னு விட்டுடலாமே. அப்போ என்ன நீங்கள் சொல்லலாம்னா சிறுபான்மையினருக்கு நீங்கள் வந்து இது பண்ணலை, எதுவுமே செய்யலை, எந்த ஸ்கீம்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் கிளாஸ் படித்த மைனாரிட்டி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சப்சிடி கிடைக்குது. இப்போ 8th முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அந்த 10th கிளாஸுக்கு வர 8th-லேருந்து 10th வரைக்கும் வந்து இப்போ மெட்ரிக் அந்த இது வந்து ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து ஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் ஜூன் ஜூலை மாதத்தில் போய் பரவாயில்ல சிட்டியில் போய் பாருங்கள், எல்லா ஜெராக்ஸ் கடையிலையும் ஸ்கூல் மைனாரிட்டி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஸ்கீம் தான் ஓடிட்டுருக்கோம். ஃபார்மை வச்சுருப்பாங்க, மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு சப்சிடி வாங்குவாங்க. அது அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணால் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்சிடி ஃபீஸ் இப்போ ஒரு 15,000 ஃபீஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 10,000 தான் ஃபீஸ் வரும். ஸோ இதை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது வாஜ்பாய் காலகட்டத்தில் போடப்பட்ட திட்டம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மதம் சார்ந்த அரசியல் எங்கே நடக்குது இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பரவலாக பாருங்களேன் ஜூன் ஜூலை மாதத்தில் என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்போ நான் முதல் கேட்ட கேள்விக்கே வந்துடுறேன். இப்போ பாஜக கூட கூட்டணி வைக்க வேறு எந்தெந்த கட்சிகளில் ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ வேறு யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளுமே வந்து அவர்களுடைய நிலைப்பாடு கட்சியை நடத்த வேண்டும், தொடர்ந்து அவங்களோட நிலைப்பாடுகளை வந்து தக்க வச்சுக்கணும், இதை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும். அதனால் அவங்க கேட்கக்கூடிய சீட்டுகள் வந்து அவங்க வெற்றி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பாஜக பார்க்கும். இப்போ எடுத்தோடனே நீங்கள் 14 சீட்டு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை தேமுதிகவுக்கு இன்னைக்கு கிடையாது. அந்த அளவுக்கு வாக்கு விழுவுமா அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலையும் இருக்குது. அவங்க வந்து 21 சீட்டு கேட்டிருக்காங்க காங்கிரஸ். அந்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்து தான் எந்த ஒரு கூட்டணியும் அமையும். வெற்றியை நோக்கி தான் வந்து எல்லா கூட்டணிகளும் பயணம் பண்ணுவாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்களே ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாவட்ட அளவில் வந்து செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் வந்து இந்த ஒரு தனியார் இதில் ஹோட்டலில் நடந்திருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மாவட்ட செயலாளர்கள் வருத்தப்படக்கூடாது, ஆனால் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு செயல்படணும், நான் வந்து கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய வேட்பாளருக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால என்னென்னா ஜெயிக்கிற இதுக்கு தான் வந்து இது கொடுப்பாங்க. அதை வச்சு தான் எல்லா கூட்டணிகளும் முடிவு செய்யப்படும். இன்னைக்கு கூட யூபியில் வந்து இழுபறி போயிட்டுருக்கு, காங்கிரஸுக்கும் வந்து சமாஜ்வாடி பார்ட்டிக்கும். கிட்டத்தட்ட 4-5 சீட்டுகளில் வந்து அவங்களுக்கு ஒத்து போல அவங்க 17 சீட்டு கொடுப்பேன்றாங்க, இவங்க அதிகப்படியாக கேட்குறாங்க 30 சீட்டோ இன்னும் 25 சீட்டோ. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்றதை பொறுத்து தான் கூட்டணிகள் நடக்கும். இப்போ எல்லா கட்சிகளும் வந்து அதை கேட்பாங்க, அந்த விவாதத்தில் தான் இருக்குது. பாஜகவுடன் எல்லா கூட்டணி தேமுதிக உட்பட பாமக, ஏன் வந்து கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சூழ்நிலைகள் எப்படி மாறுன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பாஜக வெற்றி வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அடுத்தது அவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் முடிவு ஆயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருக்கவர் கூட பேசியிருக்காரு, நாங்கள் வந்து அதிமுகவோடையும் பேசுவோம், பாஜகவோடையும் பேசுவோம், எங்களுக்கு யார் அதிகப்படியாக சீட்டுகளை கொடுக்குறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
அதை வச்சு தான் நாங்கள் வந்து கூட்டணிகளை பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கூட்டணிகளுமே வந்து எங்களுக்கு அவங்களோட நிலைப்பாட்டை தக்க வச்சுக்கணும், கட்சியை பலம் பொருந்தியதாக வச்சுக்கணும்னா அவங்களுக்கு எம்பிகள் வேணும். அது இருந்தால் தான் மக்களும் வருவாங்க, தொண்டர்களும் வருவாங்க. ஆகையினால வந்து எல்லா நிறைய கட்சிகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கால சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோ அதை தான் வந்து பாஜக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜன்னல்களும் திறந்துருக்குது. வானதி சீனிவாசனும் அவர்களும் சொல்ல எல்லாரோடையும் நாங்கள் பேசுவோம், யாரையும் விட்டு விட மாட்டோம். அதை அந்த மைய பகுதியில் தான் வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கதவுகள் எல்லாருக்காகவும் திறந்து தான் இருக்குது. ஏன்னா வந்து பாஜகவோட நோக்கம் என்னென்னா, இந்த தேசத்தினுடைய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாரோடலாம் இணைஞ்சு வேலை செய்ய முடியுமோ அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்களுக்கு வந்து அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க அவர் சௌத்ரி, அவருக்கு கரண் சிங் கொடுத்துருக்காங்க. அவங்க பேரனும் கட்சி நடத்துகிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாஜகவோட கூட்டணி வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சிறிய கட்சியாக இருந்தாலும் அவங்க என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்றுக்கிட்டு செயல்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்துலேயும் வந்து கண்டிப்பாக இன்னும் காலம் நெருங்க 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 வந்து நிறைய மாற்றங்கள் வரும். பல கட்சிகள் வந்து பாஜக சீட்டு கொடுக்கலன்னா கூட 2026 தேர்தல் நோக்கி பயணம் செய்வதற்காக அவர்களோடு பாஜகவோடு பயணம் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, விவசாயிகள் போராட்டம் வந்து டெல்லியில் வந்துட்டு பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்காக நிறைய யுக்திகளை வந்துட்டு மத்திய அரசு வந்து கையாண்டுகிட்டு இருக்கு. விவசாயிகள் கேட்பது வந்து ஒரு நியாயமான கோரிக்கைக்கு தானே, நாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆதார விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கான உரிமை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது நியாயம் தானே சார்? அதை கொடுப்பதில் பாஜக அரசுக்கு என்ன ஒரு தயக்கம் சார்? இல்லை, கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல. அதாவது அருண் ஜேட்லி இருக்கும் போதே வந்து 2017-18 பீரியட்லேயே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகப்படியாக இன்னும் உச்சவரம்பாக 50% கொடுக்க தயாராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே பிரச்சனைக்குரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப், ஹரியானா இந்த பகுதிகள், அது இல்லாமல் வெஸ்டர்ன் மேற்கு உத்தரப்பிரதேசம், அப்புறம் வந்து குறிப்பிட்ட பகுதிகள். அதாவது இது வந்து இந்த விவசாய பொருள்கள் வந்து பார்க்கும்போது வந்து கோடைகால பயிர், கரீஃப், ரபி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பகுதியில். கோடை காலம், குளிர்கால பயிர்கள் அப்படின்னு தான் நம்ம இங்கே பிரிக்கணும். ஸோ ஆகையினால மழை சார்ந்த பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கேற்ற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்னன்றதை நம்ம வந்து நிர்ணயிக்கணும். நான் இதை விட்டுடுங்க, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம். நம்ம பொதுவாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த பேனா இருக்குது, இந்த பேனாவுக்கு ஒரு எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதே மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு கடையில் போய் நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க இல்லையா? இப்போ இது 15 ரூபா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன்னாக்கா நீங்கள் கடையில் போய் கேட்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. அவன் 12 ரூபா கொடுத்தா வாங்குவீங்க. அதே 15 ரூபான்னு சொன்னால் வேணான்னு வேறு ஒரு கடைக்கு போயிடும். ஸோ இது வந்து இந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் சிமிலாரிட்டி தான். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு விளைச்சலான பொருட்களுக்கு தகுந்த விலை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மீடியேட்டர்ஸ்லாம் அடிபட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய வந்து இந்த இடைத்தரகர்கள், இந்த சந்தையில் வந்து புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். ஆகையினால அந்த பிரச்சனைகளை தான் இது வந்து அதை வச்சு தான் நிறைய ஒரு வகையில் அரசியல் செய்யப்படுது. குறிப்பாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாய வளர்ச்சின்றது பஞ்சாபில் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ப்ரொஃபஸர் குலாட்டின்றவருடைய அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். பஞ்சாபில் வந்து 3% வளர்ச்சியே நடக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்திய தேசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விவசாய வளர்ச்சின்னு பார்க்கும்போது பஞ்சாப் தான் முதலிடமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. மத்திய பிரதேசம் முன்னிலைக்கு வந்தாச்சு, தெலுங்கானா முன்னிலைக்கு வந்தாச்சு. இந்த 5 மாநில தேர்தல்களுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் மையப்படுத்தி தான் தேர்தலே வந்து களமாடப்பட்டது. ஏன்னா தெலுங்கானாவில் ரொம்ப நல்ல வருமானம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாத வருமானமே 15,000 கிடைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகள் அடைஞ்சிருச்சுனாங்க. அதே மாதிரி இங்கே 13,000 12,000 மத்திய பிரதேசத்துலேயே. அது மற்ற மாநிலங்களே இதே நிலைமை தான், 10,000 மாத வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ராஜஸ்தான் பகுதிகளிலும் சரி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்,
நம்ம சத்தீஸ்கர் பகுதிகள்லேயும் வந்து இந்த சிறுதானியங்கள் இந்த பயிர்கள்லாம் விளைக்கிறாங்க அந்த ட்ரைபல் ஏரியாஸ்லாம். ஸோ குறிப்பிட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பயிர்களுக்கு எல்லாமே வந்து மினிமம் சப்போர்ட் இன்றைக்கி வந்து விவசாயிகள் இந்த பகுதிகள்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பிரச்சனை வரக்கூடியதுன்னா இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. மேற்கு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா இந்த பகுதிகள்லாம் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சி தண்ணி கம்மியாகிக்கிட்டே போகுது. அவங்க வந்து கம்மியாகிற சூழ்நிலையிலையும் வந்து அவங்க வந்து நாங்கள் கோதுமை தான் விளைப்போம் அப்படின்னு உட்காந்துருந்தா அது வந்து நம்ம வந்து மாற்று பயிர்களை வந்து யோசிக்கிறது கிடையாது. அவங்க ஒரே ஸ்டாண்டர்டாக போகிறாங்க. அவங்கள வந்து தீவிரவாதிகள் மாதிரி ஏன் நடத்தணும்? அவங்களுடைய இல்லை இல்லை கோரிக்கைகள் நான் என்ன இந்த அப்படின்னு இந்த கேட்டு இதுக்கு நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் நான். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு என்னென்னா ஏற்கனவே இருந்த சூழ்நிலையில் அவங்க இல்லை. அதாவது அந்த ஒரு குழப்பத்தை விளைவிச்சிருக்காங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 20% விவசாயிகளுக்கு தான் கிடைக்குது இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது. மற்ற விவசாயிகளும் யாருக்கும் அந்த அந்த என்ன சொல்கிறது நம்ம வந்து அதை தான் வந்து அருண் ஜேட்லி அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல இதை வந்து நிறைய பரப்புரை செய்ய வேண்டியது இருக்குது. செஞ்சு மக்களுக்கு சென்றடைய செய்யணும் அந்த தகவல்களே இன்னும் சென்றடையாமல் இருக்குது நிறைய. கிட்டத்தட்ட ஒரு 30% விவசாயிகளுக்கு தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் என்ன இருக்குது, எப்படி கொடுக்குறாங்க, என்ன பெனிஃபிட் அப்படின்றது தெரிய வருது. அதை புரிஞ்சிக்காமையே வந்து இவங்க வந்து களத்தில் இறங்கி போராட்டம் அரசனோட கடமை. பட் ஆனால் வந்து அதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர் வந்து அர்ஜுன் முண்டா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. 2-3 நாளாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கார். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்தபட்ச உதவித்தொகை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன லாஸ் ஆனாலும் சரி அதற்கான விலையை வந்து நிர்ணயித்து அவங்களுக்கு கொடுப்பறதுக்கு தான் இது. பாதிப்பு இருந்தாலும் சரி பயிர்களில் வந்து ரொம்ப தோய்வு இருக்குது, விளைச்சல் அந்த அளவுக்கு இல்லை, மகசூல் இல்லை, அதனுடைய தன்மை வந்து குறைஞ்சிருக்கு, குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தேவையான சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அருண் ஜேட்லி 50% வரைக்கும் அடிஷ்னலாகவே கொடுக்க முடியும். அதுக்கான வந்து நம்ம டிஸ்கஷன் அதாவது என்ன மாதிரியான நம்ம டிமாண்ட் சப்ளை தேவைக்கு ஏற்ற உற்பத்தி இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம அந்த ஒரு சில விஷயங்களை நிர்ணயம் பண்ண முடியும். எடுத்தோடனே ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம கொண்டு போக முடியாது. மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டில் வந்து விவசாயிகள் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணினாங்க. அவங்களுடைய 3 அம்ச கோரிக்கைகளை வந்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு அந்த பாஜக அரசு வந்து அந்த திட்டங்களை வந்து கைவிட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க முன் வச்ச சில கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இப்பவும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய என்ன மாதிரி கோரிக்கைன்னு சொல்லுங்க கரெக்டா. என்ன மாதிரி கோரிக்கைகள்னா எங்களுடைய விளைவித்த பொருட்களுக்கு ஆதார பொருட்கள் வேணும் அப்படின்ற மாதிரி. நான் விளைவிச்ச பொருளுக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்ணுவேன். இது அவங்களோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை தானே சார்? ஆமாம், அதுதான் அடிப்படை. அது இவ்வளவு தூரம் போராட்டம் வரைக்கும் கொண்டு வந்து அது பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியாம போல. அதுதான் இன்னைக்கு கூட அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அர்ஜுன் முண்டா அவர் வந்து இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ கூட நான் வரும்போது முன்னாடி அந்த பேட்டியை பார்த்து தான் வரேன். போராட்டத்தை விட்டு ஒரு சூழ்நிலையில் ஏற்றாற் போல விவாதம் நடத்தணும். அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, எங்களால் என்ன கொடுக்க முடியும், எப்படி அது சீசனலாக மாறும்ன்றதை புரிஞ்சிக்கணும். நம்ம இப்போ எம்ஆர்பி மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வேரியேஷன் வரும். அது எவ்வளோ உற்பத்தி ஆகுது, ஏன்னா வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்துலேயும் வந்து இந்த பயிர் அறுவடை செய்யும் போதே வந்து திடீர்னு பனிப்பொழிவும் மழையெல்லாம் பெய்யும். கோடை கால பயிர்லேயும் பனி இதெல்லாம் வரும். அப்போ வந்து பயிர்கள் பாதிக்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் வந்து விளைச்சல் கம்மியாக இருக்கும். விளைச்சல் கம்மியாக இருக்கும்போது அதற்கேற்றப்போ வந்து என்ன ஆதார விலை அப்படின்றத நம்ம நிர்ணயிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அதை வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த இதை மெக்கானிசமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஏற்கனவே சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபர் ப்ரைஸ் எவ்வளோ, உமன் லேபர் ப்ரைஸ் எவ்வளோ, விவசாயிகள் ஈடுபடுத்தக்கூடிய அந்த அதாவது காளை மாடுகள் இதனோட அதுக்கு என்ன செலவிடுறாங்க அதை பராமரிக்கிறதுக்கு அந்த செலவுகள்லாம் இதில் வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கணக்கீடு பண்ணணும். ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் வந்து மாறும். குளிர்கால சூழ்நிலைக்கு மாறும், கோடை கால பயிர்களுக்கு மாறும். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஒரே ஸ்டாண்டர்டாக எம்ஆர்பி மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இது கொடுக்க முடியாது. இந்த விவசாயிகள் ஸோ அது ஒன்று. அதை நீங்கள் கேட்டீங்க, அதுதான் வந்து ஏன் இது வந்து அவங்கள தீவிரவாதிகளாக முத்திரை பண்ணுறாங்கன்னா
இதை வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸஸ் நிறைய இடங்கள்ல பண்ணாங்க, இங்கே மட்டும் கிடையாது. இப்போ டெல்லியில் வந்து இப்போ 2020 விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னாடி காலிஸ்தான் இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த ராகேஷ் டிக்கட் அப்படின்னு இருக்காரு பாருங்க, அவருக்கு ஏற்கனவே வந்து பல முறை வந்து பாஜகவில் எம்பி சீட்டும் கேட்டிருக்காரு. அவர் வந்து பல முறை ஒரு தடவை எம்எல்ஏவில் யூபியில் வந்து போட்டிட்டு இருக்காரு. பல கட்சிகளில் எலெக்ஷனில் நின்றுருக்காரு. அவர் காங்கிரஸ் கூட நின்றுருக்காரு, பாஜகவோட நின்றுருக்காரு, சமாஜ்வாடி பார்ட்டியும் நின்றுருக்காரு. அதனால் அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது இன்னைக்கு வந்து நாட்டை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இளைஞர்கள் வந்து பாராளுமன்றத்தில் புகுந்து இது பண்ணுறாங்க. அதற்கு பின்னணியும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தப்படுது ஆங்கில ஊடகத்தில். அதில் வந்து இப்போ லண்டனில் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸஸ்னுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை வந்து துண்டு துண்டாக்குவதற்கு நாங்கள் சீனாவில் ஆஃபீஸ் அமைத்து பணங்களை பரிவர்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் நாங்கள் பண உதவி செய்து கொண்டு இருக்கோம் அப்படின்ற லெவலில் ஒரு பேட்டி அளிச்சுக்கிறோம். குறிப்பாக ஆம் ஆத்மிக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்டப்போ தான் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் வந்து மௌனம் சாதி விட்டு தலை குனிந்து பத்திரிகைகளுக்கு தகவலை, அந்த கேள்விக்கு பதில் கூட சொல்லாமல் தலை குனிந்து சென்று விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து காலிஸ்தான் உங்களுக்கு வந்து பஞ்சாபில் எலெக்ஷன் நடக்கும்போதும் சரி, கோவாவில் எலெக்ஷன் நடக்கும்போது காசு கொடுத்ததாக சொல்கிறாங்களே, நாட்டை துண்டாடுவதற்காக உங்களை வந்து பயன்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. அந்த பதிலே சொல்லலை அவர். இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல மறுப்பார். நீங்கள் எந்த ஊடகத்தில் போய் கேட்டாலும் அது பதில் சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லை, 2020 தேர்தல் முடிந்த பின்னும் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. இதற்கு பின்பாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபி ஆஃபீஸர், சீனியர் மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய ஐபி ஆஃபீஸரே வந்து அடித்து கொன்று அவரை தீயிட்டு கொளுத்தி ஒரு காவால போட்டாங்க. அந்த ஐபி ஆஃபீஸரை தேடுறாங்க போலீஸு. ஏன்னா இந்த தகவல்கள்லாம் அந்த கலவரத்துக்கு காரணமான காலிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த கலவரத்துக்கும் பின்பும் வந்து காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸஸ் இருக்கிறதா. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 100-200 நாட்கள் அவர்கள் போராட்டம் சென்று இருக்குது. 200 நாட்களுக்கு வந்து உணவு எல்லாமே வந்து இந்த காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸில் தான் வந்து பணம் கொடுப்பது, அந்த உணவு எல்லாம் அவங்க வந்து கூடாரம் அமைச்சு இருக்காங்க. ஒரு செமி பெர்மனன்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டே இருக்காங்க. செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க நிறைய இடங்கள்ல, அந்த பகுதிகளில், அந்த பார்டர் ஏரியா, ஹரியானா டெல்லி பார்டர் ஏரியாவில். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சி பல நாடுகளுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினால் அவங்கள காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி ஏதோ வந்து நாட்டை வந்து சீர்குலைத்து விட வேண்டும் என்று எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். அதற்கு யாரோ வந்து விலை போகிறார்கள். இதுதான் வந்து விவசாயிகளை முழுமையாக நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க இன்னொரு ரீசன் என்ன சொன்னாங்க, எல்லா ஊடகத்திலையும் இந்த கேள்வி தான் கேட்டாங்க. ஒரு ஊடகத்தில் கூட என்ன கேட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசாங்கம் வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த போராட்டத்தில் இறந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இறந்தாங்கன்றது இவங்க தான் சொல்கிறாங்க. யார்? விவசாய போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த அமைப்புகள், விவசாய அமைப்புகள் என்ன சொன்னால் 500 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. 500 பேரோட டெட் பாடி எங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இப்போ இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இறந்தவங்களுடைய இது எங்க? அதுக்கு என்ன ஆதாரங்கள்? அப்போ இறந்தவங்களுக்கு நீங்கள் ரெக்கார்டே பண்ணாமைய புதைச்சிருவீங்க. இப்போ 500 பேர் இறந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 500 பேர் இறந்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லணுமா வேணாமா? எங்கே இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, எங்கே அந்த சடலங்கள் எங்கே? ஸோ இதற்கான விடைகளை வந்து அவர்கள் சொல்வதை விட்டு இப்போ கூட மணிப்பூரில் கூட என்னென்னா ஒரு எம்பி குழுக்கள்லாம் போனாங்க, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து பேட்டி கொடுத்தாரு. திருமாவளவன் கூட என்ன சொன்னார்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் போனீங்களே, போனதனோட அறிக்கையை யாருக்கு கொடுத்தீங்க? நீங்கள் எதாவது ரிப்போர்ட் தயாரிச்சிங்களா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுறீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஒரு அறிக்கை மாதிரி தயாரித்து ஊடகங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டுமா வேண்டாமா? அதை செய்யலை எம்பி குழுக்கள், எதிர்கட்சியை சார்ந்த எம்பி குழுக்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் ஊடகத்தை சார்ந்த ஆங்கில ஊடகத்தை சார்ந்த ஒருவர் வந்து அங்கே வந்து சென்று அங்கே இருக்க நிலவரங்கள்லாம் அனலைஸ் பண்ணி மணிப்பூரில் என்ன நடந்திருக்கு, உண்மையான நிலவரத்தை வந்து அவர் சமர்ப்பிச்சிருக்காரு அரசாங்கத்துக்கு. அதை அரசாங்கத்தை ஏற்றுக்கிட்டு அதை வந்து பரிசீலனையில் வச்சுருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து பார்க்கவே இல்லை. 500 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அதுக்கான சரியான தரவுகளை வந்து தரணுமா வேண்டாமான்றது தான். அப்போ நீங்கள் போலீஸ் கேஸ் பதிக்கணும் இல்லையா? இப்போ எப்படி இறந்தாங்கன்றது அது கேஸ் வரணும், எல்லாமே இருக்கணும்.
ஸோ அப்போ தானே வந்து நீங்கள் வழக்காடு பண்ணுறதுக்கு ஏன் செல்லல? இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ கூட சண்டிகரில் பிரச்சனை நடந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆமா. ஏன் இது ஆம் ஆத்மி கட்சியோ காங்கிரஸோ இதை பற்றி பேசக்கூடியவர்கள் ஏன் வழக்காடு பண்ணுறதுக்கு செலவில்லை? இது வரைக்கும் 500 பேர் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வழக்காடு மன்றத்தில் போய் சொல்ல வேண்டியது தானே? ஸோ இந்த விவசாய போராட்டத்தினால பாதிப்படைஞ்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது, இது வரைக்கும் அந்த மாதிரியான நிகழ்வுகளே நடக்கலை. இது வந்து என்னென்னா ஏதோ ஒரு திசை திருப்பி இப்போ கரெக்டாக சரியான நேரத்தில் பாருங்கள். இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது தான், இப்போ இந்த சிஏ பிரச்சனை வரும்போது அதை நோக்கி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க வேண்டும், குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ கரெக்டாக இப்போ இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது இந்தியாவில். இந்த பிரச்சனைகளை பூதாகரமாக தூண்டிவிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் தேட வேண்டும் என்றது யாரோ நினைக்கிறார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய கனவு வந்து பொய்த்து விடும். ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த பிரச்சனை வரல? தெலுங்கானாவில் இருக்க விவசாயிகள்லாம் ஏன் போராட மாட்டாங்க? மத்திய பிரதேசத்தில் இருக்கவங்க ஏன் போராட மாட்டாங்க? உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இருக்க விவசாயிகள் ஏன் போராட மாட்டாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இமாச்சலில் இருக்க விவசாயிகள் ஏன் போராட மாட்டாங்க? அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விவசாயிகளும் போராடணும் இல்லையா? ஏன் குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பஞ்சாப், ஹரியானா, அது குறிப்பிட்டு வெறும் பஞ்சாபில் இருக்கக்கூடியதான் பெருவாரியாக 75% விவசாயிகள் போராடுறாங்க. யூபியில் இருக்க ஒரு சில வெஸ்டர்ன் பெல்ட்டில் இருக்க அவங்களும் வந்து இப்போ போராட்டத்தில் கலந்துக்கல. போன தடவை கலந்துக்கிட்டவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய போராட்டமாக, அதாவது உண்மையிலே அவர்களுக்கு அந்த எண்ணம், அதாவது விவசாயிகளுக்கு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்க வேண்டும் என்ற தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. அப்படிதான் வந்து பல வல்லுநர்களும் கருதுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில டேட்டாஸ்லாம் சொல்லிக்கிட்டு போனால், குஜராத்தில் வந்து மோடி வந்ததுக்கு பிற்பாடு விவசாயம் வந்து அக்ரிகல்ச்சரல் growth வந்து 9% போயிருக்கு. இப்போ பஞ்சாப்ல ஏன் 3% போச்சு? இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து 6%, 7% வந்திருக்கு. 10% தெலுங்கானாவில். இப்போ விவசாயிகள் வந்து அதை வச்சு தான் எலெக்ஷனே நடந்தது. இப்போ காங்கிரஸே எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க என்ன பொய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க? அங்கன்னா அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து 80,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதுன்னு டிஎஸ்ஆர் சந்திரசேகர கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, அந்த ட்ரிப் இரிகேஷனில் வந்து 1,00,000 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இதை ஒரு பிரச்சாரமாக வச்சு தான் வந்து காங்கிரஸ் வந்து அதை எலெக்ஷனே முன்னிறுத்தினாங்க. விவசாயிகள் பிரச்சனையை வச்சு தான். ஆனால் அங்கேயே மக்கள் வந்து அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த விவசாய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி.